குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தென்னெற்குணம் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு தம்பதியர் வீட்டில் அவர்களது 2 பேத்திகள் தங்கி படித்தனர். மூத்த பேத்திக்கு வயது 9, இரண்டாவது பேத்திக்கு வயது 7. சிறுமியரின் தாய் 2வது திருமணம் செய்தார். முதல் கணவருக்கு பிறந்த மகள்களை 2வது கணவர் ஏற்காததால் இருவரையும் தன் தாய் தந்தை பராமரிப்பில் விட்டார் சிறுமியரின் தாய். அதன் பிறகுதான் அக்கா தங்கை வாழ்க்கையில் விதி விளையாடியது. 2017 முதல் 2019 வரை கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலத்தில் 2 சிறுமிகளை பல காம கொடூரன்கள் தங்களது காம இச்சைக்கு இரையாக்கினர். அத்தனை பேரும் அந்த சிறுமியரின் நெருங்கிய சொந்தக்காரர்கள்தான். இதில் கொடுமை என்னவென்றால் காம கொடூரர்களுக்கு சிறுமியரின் தாத்தா துணை போனதுதான். கடைசியில் அவரும் கூட சிறுமிகளை பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கியது கொடுமையின் உச்சம். 2 ஆண்டுகளுக்கு மேலாக சிறுமிகளுக்கு நடந்த கொடுமை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்தது. பள்ளியில் 2 சிறுமிகளும் சோர்வாக இருப்பதை ஆசிரியை கண்டார். என்ன ஏது என விசாரித்தார். அப்போதுதான் தங்களுக்கு 2 ஆண்டாக நடந்து வரும் பாலியல் கொடுமைகளை ஆசிரியையிடம் 2 சிறுமிகளும் விவரித்தனர். உடனே ஆசிரியை போலீசுக்கு தகவல் கொடுத்தார். பிரம்மதேசம் மகளிர் போலீசார் விசாரித்தனர். சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தாத்தா உள்பட எல்லா உறவினர்களிடமும் விசாரித்தனர். தங்களை சீரழித்த உறவினர்களை சிறுமிகள் அடையாளம் காட்டினர். சிறுமிகள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் 24 வயது தீனதயாளன், 22 வயது அஜித்குமார், 23 வயது பிரபாகரன், 20 வயது பிரசாந்த், 23 வயது ரவிக்குமார், 24 வயது அருண், 37 வயது மகேஷ், 30 வயது ரமேஷ், 47 வயது துரைராஜ், 23 வயது மோகன், 37 வயது செல்வம், 30 வயது கமலக்கண்ணன், 40 வயது முருகன், 55 வயது துரைசாமி, செல்வசேகர் ஆகிய 15 பேர் கைது செய்யப்பட்டனர். தாத்தா, சித்தப்பா, அண்ணன் என அத்தனை பேரும் நெருங்கிய உறவுமுறை கொண்டவர்கள்தான். அத்தனை பேரும் அக்கம்பக்கத்து வீடுகளில் வசித்தவர்கள். கைதானவர்கள் பெரும்பாலும் இளைஞர்கள். கைதானவர்களில் அண்ணன் தம்பிகளும் அடக்கம். 2 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட காரணத்தால் 2 சிறுமிகளும் உடலளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்டிருந்தனர். இருவரும் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அங்கு தீவிர சிகிச்சைக்கு பிறகு டிஸ்சார்ஜ் ஆனார்கள். ஆனால் இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்த 6 மாதங்களில் உடல்நலக் குறைவு காரணமாக அக்கா இறந்தார். உடல்நலம் இல்லாமல் இறந்ததாக போலீசாரிடம் தாய் கூறினார். அது சம்பந்தமாக தாய் புகாரும் கூறாததால் போக்சோ சட்டத்தின் கீழ் மட்டும் போலீசார் விசாரித்து முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். வழக்கு விசாரணை விழுப்புரம் போக்சோ கோர்ட்டில் நடந்தது. நீதிபதி வினோதா இன்று தீர்ப்பளித்தார். 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 15 பேருக்கும் 20 ஆண்டு சிறை தண்டனை வழங்கினார். 15 பேருக்கும் தலா 32,000 ரூபாய் அபராதத்தையும் நீதிபதி விதித்து உத்தரவிட்டார்.
இன்றைக்கி விழுப்புரம் நீதிமன்றத்தில் சிறப்பு போக்சோ நீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தண்டனை ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஜட்ஜ்மெண்ட்டு. அதன்படி அதாவது 7 வயது 9 வயது சிறுமியர் 2 ஆண்டுகளாக 2019 முதல் 2017 to 19 2 ஆண்டுகளாக வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட வன்முறை வழக்கில் இன்றைக்கு நீதிமன்றம் 15 குற்றவாளிகளுக்கு 2 ஆண்டு அதாவது 20 ஆண்டுகள் போக்சோவுக்கும் அந்த பாலியல் வன்முறை 2 வழக்குகளை 10 தலா 10 ஆண்டுகள் ஆக ஏக காலத்தில் 20 ஆண்டுகள் ஒவ்வொரு குற்றவாளிக்கும் தண்டனையும் 32,000 ஃபைன் அமௌண்ட்டும் தண்டனை வழங்கியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் தண்டனை ஒருத்தருக்கு 20 ஆண்டுகளும் 32,000 ஃபைன் அமௌண்ட்டும், குழந்தைகளுக்கு இழப்பீடாக 4 லட்சம் வழக்கு சட்டப்படியும் அந்த குற்றவாளிகளிடமிருந்து எடுக்கப்படுகின்ற 32,000ம் டோட்டலாக 4,80,000 இடைக்கால நிவாரணம் 50 சேர்த்து 9,50,000 அந்த குழந்தைக்கு இழப்பீடு வழங்கப்படுகிறது.